தனிப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நம்மவர்கள் அனைவருக்கும் தமிழ் வேங்கையின் தெய்வ வணக்கம். இமயமலையில் உலவும் வள்ளலார் என்கின்ற இந்த காட்சி பதிவிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். வள்ளலார் எப்படி இமயமலையில் தோன்றினார்? மேட்டுக்குப்பத்தில் வடலூரில் உலாவிய வள்ளலார் யாரை சந்திப்பதற்காக இமயமலைக்கு சென்றார்? எப்போது சென்றார்? அவர் செல்லுகின்ற போது எந்த ரயில் ஏறினார், எந்த விமானத்தை ஏறினார் என்கின்ற இது போன்ற ஏராளமான கேள்விகளை நீங்கள் அடுக்கடுக்காக என்னிடம் கேட்கக்கூடும். இந்த செய்திகளை எல்லாம் முதலில் நீங்கள் நம்புவதற்கு முன்பாக நான் ஒரு வள்ளலாருடைய வரலாற்றில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த 3 அற்புதமான வெவ்வேறு காலகட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை தொகுத்து நான் உங்களுக்கு சொல்லுகின்ற போது நீங்கள் இமயமலையில் வள்ளலார் உலவுவது சாத்தியம்தான் என்கின்ற திட்டவட்டமான ஒரு முடிவுக்கு நீங்கள் வரக்கூடும் என்று நான் நம்புகின்றேன். இந்த 3 காலகட்டங்களில் வெவ்வேறு நபர்கள் சொன்னவர்கள் யார் என்றால் வள்ளலாரோடு உடன் இருந்த சன்மார்க்க மெய்யன்பர்கள், அவர்களது முதன்மை சீடர்களே இந்த தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். வள்ளலாருடைய அற்புதங்கள் மிக முக்கியமான ஒரு 3 நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளை நான் விவரிக்கின்ற போது இமயமலை நிகழ்வும் சாத்தியம் என்கின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரக்கூடும். அதிலே முதலாவதாக நம்முடைய வள்ளல் பெருமான் 1872ஆம் ஆண்டு வடலூரில் சத்தியஞான சபையை நிறுவுகின்றார். அந்த சத்தியஞான சபை எவ்வாறு அமையப்பட வேண்டும் என்கின்ற அந்த வரைபடங்களை எல்லாம் வள்ளல் பெருமானாரை திட்டமிடுகின்றார், வரைகின்றார். அதை நம்முடைய ஆறுமுக கான்ட்ராக்டர் ஆறுமுக முதலியார் அவர்தான் அப்போது அந்த காலகட்டத்தில் சன்மார்க்க சங்கத்தில் அவரும் ஒருவராக இருந்தார். அவரிடம் இந்த பொறுப்பை வள்ளல் பெருமானார் ஒப்படைக்கின்றார். அப்படி ஒப்படைக்கின்ற போது கொடிமரம் வாங்குவதற்காக ஆறுமுக முதலியார் அவர்கள் வள்ளலாருடைய கட்டளைப்படி சென்னைக்கு செல்கின்றார். சென்னைக்கு போகும்போது கொடிமரத்தை பார்க்கிறாரு. கொடிமரத்தை பார்க்கும்போது கொடிமரத்தினுடைய விலை சற்று அதிகமாக இருக்கிறதுனால மீண்டும் அவர் வடலூருக்கு வந்து வள்ளல் பெருமானாரிடம் இதை ஒரு கருத்தாக தெரிவிக்கிறார். விலை அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வள்ளலார் சொல்றாரு, நீங்க மறுபடியும் சென்னைக்கே போங்க, நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் ஆறுமுக முதலியார் அவர்கள் சென்னைக்கு பயணமாகிறார். அதே மரவாடிக்கு போறாரு. அங்க அவர் என்ன கொடிமரத்தை பார்த்தாரோ அந்த கொடிமரத்தை பார்க்கின்ற போது இவருக்கு முன்னாடி, அதாவது ஆறுமுக முதலியாருக்கு முன்னாடியே வள்ளல் பெருமானார் அந்த கொடிமரத்தை பார்வையிட்டு கொண்டு அங்க நிற்கிறார். இது ஆறுமுக முதலியாருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்குது. எப்படி நான் என்னை முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி வர்றேன்னு சொன்னவர் எனக்கு முன்னாடி எப்படி இங்க வந்து நிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்குது. அப்புறம் கொடிமரத்தினுடைய விலை பேசப்படுகிறது, விலை படுகிறது, அதுக்கான காசு கொடுக்குறாங்க, மரத்தை வாங்கி வேலையை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வள்ளல் பெருமானார் நீங்க வந்து வடலூருக்கு போங்கன்னு சொல்லி அவரை வழி அனுப்பி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஆறுமுக முதலியார் வடலூருக்கே திரும்ப வர்றார். வந்தவர் என்ன கேட்கிறாருன்னா, அங்க இருக்கக்கூடிய சன்மார்க்க அன்பர்கள்ட்ட, வள்ளலாருடைய சீடர் மக்கள் கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, எப்படி இது சாத்தியமாச்சு ஐயா? வள்ளலார் வந்து வடலூர் தானே இருந்தாரு, எப்படி வந்து அவர் சென்னைக்கு வந்தாரு எனக்கு முன்னாடி அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சி அங்க காத்திருக்குது. அது என்னன்னா, நீங்க சொன்ன நேரத்துல ஐயா வந்து சென்னைக்கு வரவே இல்லையே, அதாவது வள்ளலார் சென்னைக்கு எல்லாம் வரல, அவர் இங்க வந்து நம்ம அன்பர்கள் மத்தியில பிரசங்கம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, சொற்பொழிவுல ஆற்றிக்கிட்டு இருந்தாரு, அவர் சென்னைக்கு எல்லாம் வரவே இல்லைன்ற ஒரு அதிர்ச்சிகரமான இன்னொரு அதிர்ச்சியான செய்தியை சொல்லுகின்ற போது இவரால் தாங்கிக்கவே முடியல. இது எப்படி அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்குது, இந்த சம்பவம் எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா வள்ளல் பெருமானாரிடமே அவர் கேட்கிறார். வள்ளல் பெருமானார் நடந்த உண்மைகள் எல்லாம் சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டு இது ஆண்டவன் செயல், தயவு செய்து இதை யாரிடம் வெளிப்படுத்த வேண்டாம்னு அவர் சொல்றார். இந்த செய்திகள்லாம் இப்ப நான் சொல்லுகின்ற செய்திகள்லாம் எங்க இருக்குதுன்னா, 1925ஆம் ஆண்டு 6 திருமுறைகளையும் தொகுத்து வெளியிட்ட நம்முடைய சாமு கந்தசாமி பிள்ளை அவர்களுடைய பதிப்புல தொடக்கத்துல புத்தகத்தினுடைய முன்பகுதியில வள்ளலாருடைய வாழ்க்கை வரலாறுன்னு இருக்கு. அந்த வாழ்க்கை வரலாற்றில் 38வது பக்கத்துல இந்த புத்தகத்துல இருக்குது. நான் ஏன் இந்த புத்தகத்துல இருக்கிற செய்தியை படிச்சு உங்களுக்கு சொல்லலைன்னு சொன்னா, மொழிநடை சற்று கடினமாக இருக்கிறது. அந்த செய்தியை நான் படிச்சு சொல்லிட்டு மறுபடியும் இப்ப நான் சொன்ன செய்திகள்லாம் உங்களுக்கு விளக்கி சொல்லணும், நேரம் அதிகமாகன்றதுனால செய்தியை நான் சொல்லல. என்னுடைய இந்த கருத்தின் மீது நம்பகத்தன்மை இல்லாதவர்கள் இந்த புத்தகத்தினுடைய 38வது பக்கத்தை பார்த்து சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தி. இப்ப இது ஆறுமுக முதலியாருடைய வாக்குமூலம். இதை விட நமக்கு முக்கியமா தொழுவூர் வேலாயுத முதலியார் வள்ளல் பெருமானாருடைய முதன்மை சீடர், அவர் தான் முதல் மாணவர். அவர் என்ன சொல்றாருங்கிற செய்தியை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து 1882ஆம் ஆண்டு தியாசபிகள் சொசைட்டியாரிடம் ஒரு வாக்குமூலம் அளித்தார். நம்ம சில பதிவுகள்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு செய்தி அவர் சொல்றார், பலமுறை தம்மை சூழ்ந்திருந்தவர்களை பிரிந்து பிறர் கண்களுக்கு புலப்படா வண்ணம் மறைந்து போவார். வள்ளல் பெருமானார் பல தடவை அது மாதிரி நடந்திருக்குது. நீண்ட காலம் அவ்வாறே பிறர் அறியா வண்ணம் இருப்பார் அப்படின்னு இப்ப யார் சொல்றது? தொழுவூர் வேலாயுத முதலியாருடைய வாக்கு மூலமே அப்படி இருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. நான் அடுத்ததாக 3ஆவதாக மிக முக்கியமான ஒரு செய்தி, நம்முடைய
திருவருட்பாவை ஆராய்ச்சி செம்பதிப்பாக வெளியிட்டா பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் 12 நூல்களை திருவருட்பாவை தொகுத்து வெளியிட்டிருக்கிறாரு. அதுல உரைநடை பகுதி நூலை 4 நூலா வெளியிட்டாரு. அதுல உரைநடை பகுதியினுடைய ஒரு பகுதி நூல் தான் நம்முடைய திருமுக பகுதி. இந்த திருமுக பகுதியில இதுல முக்கியமான சில குறிப்புகள் இருக்கு. இதெல்லாம் பாலகிருஷ்ண பிள்ளை எழுதின ஆராய்ச்சி அடிக்குறிப்புகள். இப்ப நான் படிச்சுட்டு வர எந்த செய்திகளையும் நீங்க தெய்வநிலையை வெளியிட்டிருக்கிற திருவருட்பாவனுடைய உரைநடை பகுதியில போய் தயவு செய்து தேடாதீங்க. அங்க இது மாதிரியான செய்திகள் எதுவும் இருக்காது. இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி பக்கம் 25ல பாலகிருஷ்ண பிள்ளை ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறாரு. அது என்னன்னா, இது அவருடைய முன்னுரை பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பு. பக்கம் 25ல படிக்கிறேன். வள்ளல் பெருமானார் அவர்கள் நடந்தால் அடிச்சுவடு படுவதில்லை. வள்ளல் பெருமானார் நடந்தா அவருடைய பாதச்சுவடு, அவருடைய பாதம் தரையில பூமியில படுவதே கிடையாது. ஞாயிற்றொளி முதலியவற்றால் அவர்களுக்கு தேகச்சாயை உண்டாவதில்லை. சூரிய வெளிச்சம் பட்டு வள்ளலாருடைய உடல்ல சூரிய வெளிச்சம் பட்டு அவருடைய நிழல் பூமியில படாது. அவர்கள் நடந்து செல்வதற்கு எதுவும் தடங்களாக நின்றதில்லை. ஒரு கல்லோ மண்ணோ வேற மேடோ பள்ளமோ ஒரு சுவரோ ஒரு மரமோ எந்த தடையாக இருந்தாலும் அதையெல்லாம் ஊடுருவி கடந்து வெளியேறுகின்ற ஆற்றல் பெற்றவராக வள்ளல் பெருமானார் இருந்தார். அவர்கள் தேகம் ஒரு சமயம் தோன்றும், மற்றொரு சமயம் தோன்றுவதில்லை. இது பாலகிருஷ்ண பிள்ளை சொல்றார். ஆனா நமக்கு இப்ப என்ன சந்தேகம் வருதுன்னா, இது எப்படி பாலகிருஷ்ண பிள்ளை சொல்லி இருக்க முடியும்? பாலகிருஷ்ண பிள்ளை வள்ளலார் காலத்துக்கு பிந்தையவர். இது அவருக்கு இந்த தகவல் யார் சொன்னதுன்னு பின்னாடி அடிக்குறிப்புல சொல்றார். இவை எதுன்னா, இப்ப நான் படிச்சுட்டு வந்த இந்த செய்தி, இவை குறித்து இப்பதிப்பாசிரியர்னா இந்த நூலை பதிப்பிச்சு பாலகிருஷ்ண பிள்ளை. பதிப்பாசிரியருக்கு 35 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பாப்புலியூரில் இருந்த பரமானந்த தேசிகர் என்னும் முதிர்ந்த வயதுடைய பெரியார் நேரே சொல்ல கேட்டிருக்கிறார். அவர் எனக்கு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கருத்தை எனக்கு சொன்னாரு. இதை சொல்லுகின்ற போது பாலகிருஷ்ண பிள்ளை 1959ல சொல்றார். 35 வருஷத்துக்கு முன்னாடினா சுமார் 1925-26 ஆண்டு காலத்துல பாலகிருஷ்ண பிள்ளை கிட்ட இந்த பரமானந்த தேசிகர் சொல்லி இருக்கக்கூடும். அப்ப அவரு வள்ளலார நேர்ல பார்த்ததா தான் சொல்றாரு. நேர்ல பார்த்து இதெல்லாம் நான் பார்த்தேன். எப்படி சொல்றாருன்னா, அவரது பெற்றோர்களோடு அவர் வடலூரில் தங்கியிருந்த காலத்தில் மற்ற ஆயிரக்கணக்கான அன்பர்களோடு அவரும் கண்டு கழித்தது இவ் அனுபவம் என்று சொன்னார். பரமானந்த தேசிகர் அவங்க அப்பாவோட ஒரு காலை பொழுதுல வடலூர்ல நடந்த காட்சிகளை எல்லாம் நான் சின்ன வயசுல அங்க தங்கி இருந்த போது இதெல்லாம் நேரடியாக பலரோடும் கண்டுகளித்த காட்சி இது அப்படின்னு சொல்றார். இது 1925ஆம் ஆண்டு சொன்னதாக பாலகிருஷ்ண பிள்ளை பதிவு செய்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இதை பார்த்திருந்தாதான் பரமானந்த தேசிகர் சொல்லியிருக்க முடியும். அப்படின்னா இதை பார்க்கும்போது குறைந்தது 15-20 வயசு உள்ளவராக பரமானந்த தேசிகர் இருந்திருக்க வேண்டும். அப்ப இதை பாலகிருஷ்ண பிள்ளைகிட்ட சொல்லுகின்ற போது அவருக்கு வயது 70க்கு மேல கடந்திருக்க வேண்டும். அதனாலதான் இங்க முதியவர் அல்லது பெரியவர்னு பாலகிருஷ்ண பிள்ளை குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் வள்ளலாரை நேரடியாக பார்த்தவர்கள். சரி, இதெல்லாம் சரிதான். இப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்னா, எல்லாம் சரிதான், வள்ளலாரே நேரடியா சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுவது இயல்பு. இதான் முக்கியமான இங்க சில செய்தி. வள்ளலாரே நேர்ல சொல்லியிருக்கிறாருன்னா, வள்ளலாரும் சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்கிறாரு? கடைசியாக திருக்காப்பிட்டுக் கொள்வதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு சன்மார்க்க மெய்யன்பர்கள் எல்லாம் பார்த்து விட்டு கடைசியாக நிறைவாக பேசிய பேச்சு. அதுல என்ன சொல்றாரு பாருங்க. நான் உள்ளே 10-15 தினம் இருக்க போகிறேன். பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள். ஒரு கால் பார்க்க நேர்ந்து பார்த்தால் யாருக்கும் தோன்றாது. வெறும் வீடாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் செய்விப்பார், என்னை காட்டிக்கொடார். திருக்காப்பிட்டுக் கொள்றதுக்கு முன்னாடி கடைசியாக பேசிய பேச்சு இது. நான் உள்ள போய் கதவை சாத்திக்க போறேன், பார்த்து யாரும் அவநம்பிக்கை கொள்ளாதீங்க, கொஞ்ச நாள் உள்ள இருப்பேன், பார்த்து அவநம்பிக்கை கொள்ளாதீங்க. ஒரு கால் பார்க்க நேர்ந்து பார்த்தால் வெறும் வீடாகத்தான் இருக்கும். ஏன் வீடா இருக்கும்? அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இவரை காட்டி கொடுக்க மாட்டார். அங்க ஆறுமுக முதலியார்கிட்ட சொன்னார் இல்லையா, என்னங்கய்யா ஒரே நேரத்துல வடலூர்லயே இருந்தீங்க, சென்னையில இருந்தீங்க, இது எப்படி சாத்தியமாச்சுன்னு வள்ளல் பெருமானிடம் கேட்கும் போது அவர் என்ன சொன்னாரு? இது என்னுடைய அற்புதம்னு அவர் சொல்லல, இது ஆண்டவன் செயல் அப்படின்னு சொன்னார். இங்கேயும் தன்னுடைய நிறைவு வாக்கு மூலமாக வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்க மாட்டார். அப்படின்னா என்ன பொருள்? அவர் அங்கேயேதான் இருக்கிறாரு, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. அதாவது சித்தி வளாகத்துக்குள்ளதான் இருக்கிறார் வள்ளல் பெருமானார். அவரை நாம போய் பார்க்கின்ற போது ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், வெறும் வீடாதான் இருக்குது. யாராவது இங்க பார்த்த அனுபவத்தை சொல்லி இருக்கிறீங்களா? யாரும் சொன்னதும் கிடையாது. அப்ப நம்ம கண்களுக்கு வள்ளல் பெருமானார் தோன்றவில்லை, ஆனால் அவர் அங்கேயேதான் இருக்கிறாரு. ஏன் தோன்றவில்லை? அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவரை நம்மிடம் காட்டி கொடுக்கவில்லை. அப்படின்னா என்ன மறைபொருள்னா,
ஆறுமுக முதலியாற்ற சொன்ன போதும் சரி, இங்க நேரடியாக வள்ளல் பெருமானாருடைய வாக்குமூலத்திலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கின்றோம் என்றால், வள்ளல் பெருமானார் முழுமையாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறார், அவரோடு ஐக்கியமாகி இருக்கிறார், அவரின் கீழ் இருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வள்ளல் பெருமானார உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக்கொண்டு சிலையாக வைத்து வழிபாடு செய்வது நியாயமா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. இது எவ்வளவு பெரிய சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. வள்ளலார் நான் முன்பு சைவ சமயத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு, ஆனா அதை கடந்தன்னு தானே சொல்றாரு. ஆனா நீங்க இன்னும் அதுக்குள்ளே நின்றுட்டு இருக்கிறீங்க. ஓடுற தண்ணியில எதிர்நீச்சல் போடுற தண்ணி பாம்பு மாதிரி உங்க முயற்சி எல்லாம் வீணாவே போய்கிட்டு இருக்குது. நீங்க நின்ன இடத்துல நின்று நீச்சல் அடிச்சு கொண்டிருக்கிறீர்கள்ங்கிறதான் பொருள். வள்ளல் பெருமானார் அந்த இடத்தை விட்டு கடந்து முன்னேறிட்டாரு. நீங்க இன்னும் வாதமும் சொல்லுவீங்க, உண்ணாமலை செட்டிச்சாவடியில் ஐயா வள்ளல் பெருமானார் அவர்கள் இதெல்லாம் சிலை வழிபாட்டெல்லாம் முன்னிறுத்தி வாதம் வைக்கலையான்னு. அதெல்லாம் சமயத்தை முன்னிறுத்திய போது பேசிய பேச்சுக்கள். சமயம் கடந்த நிலைக்கு நீங்க வாங்கன்னு சொல்றேன். வள்ளலாரோடு சேர்ந்து பயணிக்கின்ற போது இந்த குழப்பம் நமக்குள்ள வரவே வராது. இப்ப நான் இறுதி காட்சிக்கு வந்துடுறேன். இப்படி பேசிக்கிட்டே போறீங்களா, இமயமலை காட்சிக்கு வாங்கன்னு நீங்க கேட்பீங்க. இப்ப வள்ளல் பெருமானார் மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிகையில் கதவை சாத்தி கொண்ட நம்முடைய வள்ளல் பெருமானார் அவர்கள் இமயமலையில எப்படி காட்சியா கொடுத்தாரு, யாருக்கு காட்சி தந்தாருங்கிற செய்தியும் பாலகிருஷ்ண பிள்ளை தன்னுடைய முன்னுரை பகுதியில, திருமுக பகுதி முன்னுரை பகுதியில பக்கம் 28, 29 சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சில ஆண்டுகளுக்கு முன் அடியேனிடம் அளவலாவிய ஆங்கில நூற் கல்வியும் கடவுள் பற்று முதிர்ந்த வயதுடைய அன்பர் ஒருவர் பல்லாண்டுகளுக்கு முன் தம் இளம் பருவத்தில் அடையாற்றில் பிரம்மஞான சங்க பேரவை ஒன்றினை காண சென்றிருந்த போது பேரறிவாளர்களும் ஆன்றோர்களும் சற்றி சதாசிவம் ஐயர், அன்னிபெசன்ட் அம்மையார் முதலிய பெருமக்கள் கூடியிருந்த அப்பேரவையில் பேசிய தெய்வ தேஜஸோடு திகழ்ந்த கடும் துறவி ஒருவர் சில காலம் தாம் நோன்பு பூண்டு வதிந்த இமயமலை சாரலில் நம் வள்ளல் பெருமானாரை காண பெற்று உய்தார் என்று கண்ணீர் மல்க குரல் தடுமாற உடல் நடுங்க அங்கு வீற்றிருந்த யாவரையும் தன்மயம் அறச் செய்வித்தார் என்று தெரிவித்து கழித்த தெய்வ காட்சி ஒன்று எளியேன் மணக்கண் முன் வந்து நிற்கிறது அப்படின்னு பாலகிருஷ்ண பிள்ளை சொல்றார். இதெல்லாம் பாலகிருஷ்ண பிள்ளை கிட்ட ஒரு ஆங்கில பேராசிரியர் சொன்னதாகவும், அந்த ஆங்கில பேராசிரியர் பிரம்மஞான சபைக்கு போகின்ற போது தெய்வ தேஜஸோடு வந்த வட இந்தியாவிலிருந்து வந்திருந்த ஒரு கடும் துறவி ஒருத்தர் நோன்பு பூண்டு இருந்த போது அவர் வள்ளல் பெருமானாரை இமயமலை சாரலில் இமயமலையில் கண்டு கழித்ததாக அங்க எல்லாரையும் சொல்லி அந்த செய்தியை நிறைவு செய்தார் அப்படின்னு இதுல பதிவாகி இருக்கிறது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வள்ளல் பெருமானார் ஒரு இடத்துல இருப்பாரு, ஒரே நேரத்திலே ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்திலும் இருப்பாரு. அவர் நம்ம கண்ணுக்கு தோன்றுவாரு, தோன்றாமலையும் போவாரு. இதெல்லாம் கடவுளுடைய செயலு. ஆக வள்ளல் பெருமானார் வகுத்த கோட்டை மீறாமல் அவரோடு பயணம் செய்கின்ற போது அவர் நமக்கும் காட்சி அளிப்பார் என்பதுதான் இதுல தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, நாம வள்ளலாரை எக்காரணம் கொண்டும் சிலையாக வைத்து வழிபடுவதோ படமாக வைத்து வழிபடுவதோ இது எல்லாமே ஒரு சிறுபிள்ளைத்தனமான செயல்பாடு என்பதை நான் சன்மார்க்க மெய்யன்பர்களுக்கு மெத்த பணிவோடு இந்த கருத்தை நான் பதிவு செய்கின்றேன். நிறைவாக ஒரு செய்தி, வடலூருக்கு நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் வருகை தந்தது உண்மையா இல்லையா என்கின்ற சர்ச்சை தொடர்ந்து நீடித்த வண்ணம் உள்ளன. வந்தாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வந்ததற்கான ஆதாரம் இதுவரைக்கும் வரலாற்றில் எங்கும் வெளிப்படவில்லை. அவர் வந்தாரா இல்லையா என்கின்ற திட்டவட்டமான ஒரு முடிவுக்கு நாம் அடுத்த காட்சி பதிவில் வருகின்றோம். நன்றி, வணக்கம்.